தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்யும் பணிகள் விகாராதிபதியின் போலீஸ் முறைப்பாட்டினை அடுத்து கைவிடப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களில் 17 பேரின் காணிகளை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அளவீடு செய்வதெனவும் அதற்குரிய காணி உரிமையாளர்களின் சம்மதிக்க வேண்டும் எனவும் கடந்த 11ஆம் தேதி கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் மற்றும் மாவட்ட செயலாளர் பிரதீபன் ஆகியோரின் தலைமையில் காணி உரிமையாளர்களிடம் இது கோரியிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கும் நிலையில் நேற்றைய தினம் தையிட்டி விகாராதிபதி விகாரை காணியினை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயல்வதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த நிலையில் முன்னர் அறிவிக்கப்பட்டமைக்கு அமைவாக காணி உரிமையாளர்கள் மற்றும் நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்கள் விகாரை பகுதிக்கு இன்று காலை 9 மணிக்கு வருகை தந்திருந்தனர். இருந்த போதிலும் காணி அடையாளம் காட்ட வருமாறு காணி உரிமையாளருக்கு அழைப்பு விடுத்த கடற்தொழில் அமைச்சர், மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் உள்ளிட்ட எவருமே அவ்விடத்திற்கு காலை 9 மணி அளவில் வருகை தராத நிலையில் விகாரை பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தமையினால் காணி உரிமையாளர்கள் மத்தியில் குழப்பமான நிலைமை காணப்பட்டிருந்தது. அந்த நிலையில் காலை 10 மணி அளவில் அவ்விடத்துக்கு வருகை தந்த மாவட்ட செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் காணி அளவீடு செய்வதற்கு கொழும்பிலிருந்து விசேட குழு வருகை தர வேண்டும் எனவும் அதனால் 1 மாத கால பகுதிக்குள் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் காணி உரிமையாளரிடம் அவர் தெரிவித்தார். தமக்கு குறுகிய கால அழைப்பில் ஒரு சனிக்கிழமை எம்மை அழைத்து காணி அளவீட்டு பணிகளை இன்றைய தினம் நடைபெறும் என கூறியவர்கள் இன்று மீண்டும் 1 மாதத்துக்குள் அளவீடு செய்ய நடவடிக்கை எனவும் கூறுகின்றார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற கூட்டத்தில் காணி அளவீடு செய்வது என பேசப்பட்டிருந்தது. அவ்வாறான நிலையில் பிக்கு தனக்கு காணி அளவீடு செய்வது தொடர்பில் அறிவிக்கவில்லை என்று கூறி அளவீட்டு பணிகளை தடுத்து நிறுத்தியுள்ளார். காணி அளவீட்டிற்கு எம்மை வருமாறு கூறிவிட்டு கடற்தொழில் அமைச்சரோ அதன் பிரதிநிதிகளோ தேசிய மக்கள் சக்தியினரோ யாரும் விகார பகுதிக்கு வரவில்லை என காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். එතන කියලා හම්බෙලා කතා කරලා දිනේ ඔක්කොම අරේන්ජ් කරගන්න. දැන් ප්‍රේක්ෂකයන් දෙකන් තුමා කිව්වේ නෑ. එහෙනම් කතා කරා. අන්න ගියේ මල්ලට කතා කරනවා කිව්වා. අපිට ආව මෙසේජ් එකේ. ගියේ මාත් එක්ක කරන්නේ නැහැ කියලා. කියනවාද දැන් මම. ඔව්. ඒක සියම වැඩි අරන්. මීටින් එකට නම් තකා. අද මුලින්ම අපරාධ වේදනා කරනවා.
நாங்க அவ்வளவு வேதனையோட வேதனையோட நிக்கிறோம் உள்ள இருந்தவங்களை ஆட்டி நூலையும் கட்டிக்கணும் மேல மழை வேண்டாம் කොච්චර දවස් ඔයගොල්ලෝ මීඩියා බලනවානේ අපේ පරම්පරාවටම මොකක්ද හරි හරි அதில் ஜிஏ வந்துடும் வெளியில் தண்ணி எடுத்து குழப்படி நீங்க சொல்ற இடம் நடக்குதுங்க இறக்குங்க படம் எடுக்கிறது காணிக்காரர் வெள்ளிமயிலுமா இந்த காணி அளக்கிற சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே புத்த சாசன அமைச்சருடைய செயலாளரோட தொடர்பு கொண்டு கழிச்சிருக்கிறோம். அப்போ இந்த காணி அளக்கிறது சம்பந்தமாக நாங்கள் நடுக்கு எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே கௌரவ கடற்கொலை அமைச்சருடைய தலைமையில் கடந்த சனிக்கிழமை மாவட்ட செயலகத்தில் கூட்டம் நடந்தால் அதன் பிரகாரம் நாங்கள் அளந்திருந்தாங்க. இந்த அளக்கிறக்கூடிய நடவடிக்கையாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம், கொழும்பினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம், யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அந்த காணி உரித்து நிர்ணய திணைக்களத்துக்கு அறிவித்திருந்தது இந்த காணியை அளவீடு செய்யுமாறு. அதன் பிரகாரம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு, யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை விட்டு பிடித்திருந்த அந்த காணியை அளக்கிற சம்பந்தமாக. அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் அன்றைக்கு அந்த தெரிவித்தினால் இது சம்பந்தமாக புத்த சாசன அமைச்சு சொல்லியிருக்கின்றது, நீங்கள் இந்த காணிகளை அளக்கிறப்ப நாங்கள் நீங்கள் சொன்ன விடயங்களையும் நீங்கள் எழுத்து மூலம் கோரிக்கை விட சொல்லி, அதாவது இது இந்த காணி எந்த விதத்திலும் சுவீகரிப்பு உட்படுத்தப்படாது என்று சொல்லி ஒரு எழுத்து மூலமான கோரிக்கையை நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதேவேளை இந்த காணியை விடுவிக்கிற சம்பந்தமாகவும் நீங்கள் எங்கள்கிட்ட உறுதிப்படுத்தலையும் கேட்டிருக்கீங்க. இப்போ நாங்கள் இந்த விடயத்தை புத்த சாசன அமைச்சுக்கு தெரிவித்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்போ ஆகவே இதை நாங்கள் ஒரு 2 வாரங்கள் ஃபிட் போட்டு நாங்கள் இதுக்குரிய அது சம்பந்தப்பட்ட அனைவரும் வந்து இதில் அளக்கிறதுக்குரிய ஏற்பாட்டை தாங்கள் செய்கிறதாக கொழும்பில் இருக்கிற நில அளவை திணைக்களத்தின் ஊடாக இதை நாங்கள் ஒரு குழுவாக வந்து இதை அளக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதாக தான் இப்போ அந்த அளக்கிறன்ற விவரத்தை எனக்கு இந்த அடுத்த வாரம் அனுப்பி வைப்பாக செயலாளர் சொல்லியிருக்கேன். அப்போ அதன் பிரகாரம் நாங்கள் இன்றைக்கு இந்த காணியை அளக்காமல் அவர்கள் சொல்லுகின்ற டேட், அப்போ நான் கேட்டேன் இப்போ அதை நீங்கள் அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்ல நாங்கள் திங்கட்கிழமை சொல்கிறதாகவும் அடுத்த ஒரு 2 வாரங்களுக்குள்ளே இதை அளக்கிறதுக்குரிய ஒழுங்கு தாங்கள் செய்தாருன்னு சொல்லிக்கணும். அவை நாங்கள் மீண்டும் அதை சரியான முறையில் என்ன உங்களுக்கும் பல கோரிக்கைகள் இருக்குது, உத்தரவாதங்கள் தரப்படுகின்றது. அப்போ அதை நாங்கள் அவர்கள் மூலமாக அதை உறுதிப்படுத்தி தரது இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்த வகையில் அந்த காணியை நாங்கள் எப்படியும் அடுத்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் அளக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எல்லாரும் நில அளவை திணைக்களத்தினுடைய தலைமையகம், நில அளவை இங்கே இருக்கிறது வந்து மாவட்ட அலுவலகம். அப்போ அதன் அடிப்படையில் நில அளவை திணைக்களத்தினுடைய தலைவர், அதே போல் காணி உரித்து நிர்ணய திணைக்களம். அப்போ அவை எல்லாரும் என்னென்றால் இதில் இருக்கிறது வந்து எல்லாம் மாவட்ட அலுவலகங்களோட உத்தியோகத்தராக நீங்கள் இருக்கிறோம். அப்போ இது வந்து தேசிய ரீதியில் கதைக்கப்பட்ட பிரச்சனை என்றபடியால் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த சேவை சொப்புண்டு. இதே போல் இவருடைய
தலைமையகம் பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்ற காரணத்தினால எல்லா நிறுவனங்களோட தலைமையகங்களும் ஒருங்கிணைந்த வகையில் காணியை அளக்கிறதுக்கு நாங்கள் இப்போ நாங்கள் விடிய காலையிலையும் செயலாளரோட கதைச்சது அப்போ சொன்னால் நான் ஒரு மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த வகையில் செய்வோம். கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டு தானே சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இதன்றது. இப்போ இங்கே மேலதிகமாக ஒரு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஏதோ ஒரு இடத்துல. தடை ஏற்படுத்தப்பட்டாலும் அளக்க இல்லைன்னு தீர்மானம் எடுக்கப்பட இல்லை, தடை ஏற்பட இல்லை. ஒரு கால தாமதம் உங்களுக்குள்ளேயும் பலத்த சந்தேகம் இருக்கின்றதாக நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. ஒரு பிரைவேட் காணியை இவ்வளோ காலமும் நீங்கள் இங்கே இருந்து இவ்வளோ காணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. எந்த ஒரு இடத்தையுமே நீங்கள் கவர்மெண்ட் சர்வேரிங் வந்து அளந்து விடுக்கப்பட இல்லை. இது இப்போ உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி, இது ஹை செக்யூரிட்டி சூழ்நிலை இருந்து வளமையாக செய்கிறது போல் ஜிஎம்ஆர்கிட்ட ஒப்படைச்சு இது உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி அளக்க போகிறோம். ஆனால் இதுக்கு ஸ்பெஷலாக கவர்மெண்ட் சர்வேரிங்குக்கு ஒரு ஆர்டர் போய் எழுத்து மூல கடலையோட தான் அளக்க வரணும்ன்றதை அவர் சொன்னபடியால் நாங்களும் பிரைவேட் காணி எங்கேயுமே அளக்கப்பட இல்லை தானே. எங்களோட பாதுகாப்பு கருதி கீரிமலையில் நடந்தது அளவீட்டின் பிறகுதான் சில நெருக்குதல்கள் நடந்தது சுவீகரிப்புக்கு. இப்போ இதை தடுக்கப்பட்டாலும் அந்த பாதுகாப்புக்கு சேர்ந்து உங்கள்ட்ட சில கோரிக்கைகளை வைக்க எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மூத்த இங்கே இருக்க மூத்த குடிமக்களால் ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த கோரிக்கையை வச்ச நாங்கள். ஆனால் அதே மீறி நேற்று பின்னேரம் வரை அளக்கிறான் இருந்தது. இன்றைக்கு திடீரென்று உங்களையும் மீறி தடை செய்யப்பட்டிருக்கு. நான் இப்போ இதில் கன தரப்புகள் பங்கு பெற்ற காரணத்தினால எல்லாருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அதால் இதை நாங்கள் தடை செய்யவும் இல்லை, நிறுத்தவும் இல்லை, இடைநிறுத்தவும் இல்லை. 2 வாரம் இல்லை, மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் மீள சகல தரப்புடன் இணைந்த வகையில் அளக்கிறதுக்குரிய நடவடிக்கை. அப்போ நீங்கள் இப்போ இதில் மெயினாக நாங்கள் எங்களோட கோரிக்கையில் உண்டான அடுத்த முறை அளவீடு செய்யல இது சுவீகரிக்கப்படுறதுக்காக இல்லை, காணிகளை அளவிட்டு விடுவிக்கிறதுக்கான அந்த எழுத்து மூலம் ஏதாவது ஒன்று தருவீங்களோ தந்து எங்கட அதை சாட்டி தான் என்ன அது அந்த அந்த எழுத்து மூலம் தர்றதுல உண்மையிலேயே யாருக்குமே பாதிப்பு இல்லை. ஆனால் எங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு, இந்த காணி உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு. அதுவும் பாருங்க கூட்டங்களுக்கு பாரம் நிர்வாகப்படி லெட்டர் மூலமா போதான் எங்களுக்கு விருப்பம். அதைத்தான் அன்றைக்கு நான் கோரிக்கை வச்சினாங்க. அந்த கோரிக்கை படி இன்றைக்கு அளக்கிறதுக்கு வந்தேன். ஆனால் நேற்று இரவு வந்து ஒரு சட்டவிரோதமாக இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு என்ட்ரி போட்டதுக்காக நிப்பாட்டப்பட்டதான் நாங்கள் அறிஞ்ச தகவல். நாங்கள் முன்னுக்கு கோரிக்கை வச்சது இந்த சட்டவிரோத வியாரில் இருக்கிற அப்புறப்படுத்தி போட்டு அளவு கொண்டா நாங்கள் கோரிக்கை வச்சோம். எல்லாருமே பல அலைகிறோம். என்ன எந்த ஒரு ஆவணமும் இல்லை ஒரு ஆள். இப்போ இன்றைக்கு வந்து அந்த 3 அமைச்சர் மேர் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் 3 அமைச்சர் மேர் நீங்கள் டிஎஸ் ஜிஏ எல்லாம் இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துனீங்க. காணிக்காரர் யாருமே இல்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு வாரம் உங்களை நம்பி அமைச்சரை நம்பி இந்த கவர்மெண்ட்டை நம்பி. ஆனால் அதை தடை செய்யணும் யாரும். என்ன அவைக்கும் மீறி பாருங்க என்ன நடக்குது. இந்த விஷயத்தை நாங்கள் உரிய ஏற்பாட்டோடு தான் நாங்கள் செயற்பட்டு உங்களையும் கூட்டத்துக்கு வர நாங்கள் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் ஒரு லெட்டர் தந்தா பிறகு அதில் சில சிக்கல்கள் இருக்காது. அப்போ அந்த லெட்டர் தரா விட்டுருந்தோம்னா இந்த காலம் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்குரிய நடவடிக்கையை தான் நாங்கள் உங்களோட கதத்தினாலிருந்து மேற்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடு இருக்கிறது. இவ்வாறான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் நாங்கள் தற்காலிகமாக இந்த அளக்கிறதை நிறுத்தி இருக்கிறோம். ஆனா திருப்பி வைக்கிற கோரிக்கை வந்து திருப்பி அளக்கைகளை வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த கோரிக்கைகளையும் நீங்க நிறைவேற்றி போட்டு அளக்கிறதா எங்களுக்கு. அது நீங்க சொன்னீங்க அந்த விஷயம் நீங்க சொன்னீங்களா இது காணி சுவீகரிக்கப்பட மாட்டாது என்று சொல்ற உத்தரவாதம் சொல்லி. அப்போ நாங்கள் அந்த விஷயத்தையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கோம். இன்றைக்கு நாங்கள் அந்த விடயத்தையும் எழுத்தில் செயலாளர் புத்த சாசன அமைச்சருடைய செயலாளருக்கு நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அதாவது நீங்கள் இப்படியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க, விளத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் அளக்கிறக்குரிய டேட்டை நாங்கன்ற கோரிக்கை நாங்கள் இந்த எழுத்தில் அனுப்பி இருக்கிறோம். அன்றைக்கு வாயால் உங்களுக்கு சுவீகரிக்க இல்லை, காணி விடுவிக்கிறதுக்கு மட்டும்தானட்டு வாயால் எல்லாருமே எங்களுக்கு உறுதிப்பாடு தந்தது. அதை எழுத்துல கேட்டோன்னா உங்களுக்கு 1 month கிட்ட டைம் தேவைப்படுதுன்னா நீங்கள் அதுக்கெல்லாம் வேறு என்னென்ன வழியாலே தண்டலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. உங்களுக்கான மேல்மட்ட அழுத்தங்கள் நிறையவே இருக்குன்னு விளங்குது.
இது வந்து ஒரு கடைசி நேரம் ஒரு தனி மனிதனால் எடுக்கப்பட்டதுன்றது சூழ உள்ள மீடியாலேருந்து எல்லாருக்கும் விளங்குது எங்களுக்கு ஓகே அது வேணாம் ஒத்துக்கொள்ற கஷ்டம் ஆஃபீஸராக ஒத்துக்கொள்ற கஷ்டம் நீங்கள் அடுத்த முறை எங்களுக்கு 3 கூடத்துக்கும் மக்கள் சார்பாக நீங்கள் ஒரு ஆளை கூட அதுங்களுக்கு ஒரு கவலை எங்களில் ஒரு ஆளை கூட ஒரு ஆளோ 2 பேர் தேர்ந்தெடுத்து நீங்க கூட்டிக் கொண்டு போகலாம். நாங்கள் கூட்டிட்டு போகலாம். இல்லை எங்களுக்கு அமைச்சர் புத்தசாசன அமைச்சர் கடிதம் வந்தது அரசாங்க அதிபரையும் பிரதேச செயலாளரையும் கலந்து கொள்ள சொல்லி அதே போல கௌரவ அமைச்சரையும் கலந்து நாங்கள் போய் கலந்து கொண்ட இடத்துல நீங்கள் மினிட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கூட்டத்தில் அதில் நாங்கள் கையளிக்கலாம் அதெல்லாம் எங்கள் சார்பாக நடக்கிறது எங்களுக்கு ஒரு கொப்பி கையளிக்கலாம் ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த கூட்டத்தில் சொல்லப்படும் அந்த கூட்டத்தில் நாங்கள் சொன்னாங்க இந்த காணியை அளக்கிறதாக இருந்தால் நான் சொன்னேன் இந்த காணியை அளக்கிறதாக இருந்தால் நிச்சயமாக 2024ஆம் ஆண்டு அளக்கைக்குள்ள பொதுமக்கள் அளக்கிறதுக்கு விட இல்லையோ வேற இல்லையோ அது ஒரு நடந்தது இந்த முறை பொதுமக்கள் கட்டாயம் வர வேணும்னு சொன்னால் அந்த கோரிக்கையை கௌரவ அமைச்சரும் அந்த அதில் முன்மொழிஞ்சு கட்டாயம் வர அப்போ எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அந்த காணியில உங்களையும் பங்குதாரரை வச்சுக்கொண்டு அளக்கிறதுக்கு முழு பேர் என்னண்டு டிபார்ட்மெண்ட் காணிக்காரர் இல்லாமல் அளக்கையில உண்மையிலேயே இது தனியார் காணி எங்களோட கோரிக்கை இல்லாமல் ஒரு பிரச்சனை என்றபடியாக தான் அளக்க வர்றீங்க அப்போ எங்களோட சைன் வேண்டவனுமான நிலப்பாடும் அங்கே வருது என்ன இது பிரைவேட் காணி எங்களோட அனுமதி உறுதிப்படுத்துறாண்ட அனுமதி நாங்கள் தான் உறுதிப்படுத்தணும் அப்போ நீங்கள் அடுத்த முறை இப்போ இது சர்வே டிபார்ட்மெண்ட் கொழும்பு எல்லாரும் அடுத்த முறை நீங்கள் எழுத்து மூலம் எங்களுக்கான இதுகளையும் தருவீங்களா அளக்கிறாண்டால் இது சுபீகரிக்கப்படாமல் உங்களுக்கு காணி கையளிக்கப்படுறது அது நியாயமோ இல்லையோ இவ்வளவு காலமும் அதிக பாதுகாப்பு வலயங்களில் இருந்து ஜிஏட்ட அரசாங்கத்தால் கையளிக்கப்பட்ட சகலதும் நீங்கள் உங்களுக்கு முன்னுக்கு இருந்த சகலருமே அந்தந்த இடம் விடுவிக்கப்பட்டதை ஒழிய அளவீடு செய்யப்படுறது முதலாவது உதாரணம் வடகிழக்கில். அப்போ இந்த உதாரணத்துக்கு ஏன் அப்படி விட்டு போட்டு அளக்கக்கூடாது நீங்களும் நிற்கலாம். இதே இந்த திருட்டுத்தனமாக அடைச்சி வச்சிருக்கிறத எடுக்கக்கூடாது என்ற கேள்வி எங்களுக்கு இருக்குது. இது வந்து அதிக பாதுகாப்புத்தனம் இல்லை திருட்டுத்தனமாக ஒரு ஆள் கையகப்படுத்தின இந்த காணியை எடுத்து போட்டு நாங்கள் முரண்பட மாட்டோம். எங்களுக்கு இல்லை வார முரண்பாடு அது சாதாரணமாக அளக்கை காலமும் ஏதோ நடந்து கொண்டு தானே போகுது. நீங்களும் கன்சிடர் பண்ணணும். நேரடி நேரடி மக்கள் அளவடைக்கு இதே இடத்துல நீங்க வந்து நீங்க தானே என்ன காரணத்தா குழப்பம் நாங்க நீங்க மக்கள் குழப்பினா ஏதோ ஒரு வகையில மக்கள் ஒரு உதாரணமா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா மக்கள் உதாரணமா சொல்றீங்க அதே வழியில கொண்டு அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் ஒரு நிமிஷம் கடைசியா பாருங்க ஒரு நிமிஷம் கடைசியா எங்களால என்ற ஒரு இது வருதல்லோ உங்களுக்கும் மடத்துக்கும் தெரியும் மனச்சாட்சிக்கு இன்றைக்கு இந்த தடை வந்து எங்களால நாங்களா வேற பகுதியா அது தெரியும் எல்லாருக்கும் அவர் அதை நாங்கள் ஆக்கப்படுறோம் அந்த நோங்களுக்கு இருக்கு நாங்கள் இன்றைக்கு வராமலே இந்த தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன நாங்கள் உங்களை கூப்பிட்டு நாங்கள் வர சொல்லின்ற தகவல் சொல்லியிருக்கலாம். ஆனால் போய் அதால நாங்கள் என்ன செய்ய வேண்டிய வந்து கதை கேட்கல நீங்களும் கொஞ்சம் மரியாதையாக கருது கொள்ள வேணும். நாங்கள் சொல்றாங்க 2024ஆம் ஆண்டு காணி உரிமையாளரையும் சேர்த்து அளக்க வழி கிடைக்கல. அது ஏதோ ஒரு காரணத்தினால இன்றைக்கு வந்து அதே உங்களுக்கு இந்த காணி சம்பந்தமான பதிவு எல்லாமே உங்கள்ட்ட இருக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க நீங்க என்னென்ன சொல்லுங்க நீங்க இந்த காணி ஆட்சின்றது உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு உண்மையா நாங்க இல்லாம காணி உரிமையாளர்கள் இது இல்லாம சர்வே டிபார்ட்மெண்ட் அளக்கே இல்லாது அன்றைக்கு அவ எங்களை தடுத்ததுதான் காரணம். நாங்களும் போனது இன்றைக்கு பொதுமக்களும் வந்திருக்கிறோம் எல்லாரும் வந்திருக்கிறோம்.
ஆனால் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் யாரோ ஒரு ஆள் தடுக்குது ஆனால் நாங்கள் கோரப்பட்ட கடிதத்தால் மேலத்தால் வந்ததா நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் நீங்க அடுத்த முறை காணின்னு தெரியும் எங்கள் சார்பாக அப்ப நீங்க இந்த இடத்துல இது சனத்தின் காணிதான்ன்றத அழுத்தமா சொல்லணும் நீங்க இல்ல இல்ல இதுல சொல்லுங்க ஹை செக்யூரிட்டி சோன்ல இருந்து உங்கள்ட்ட பேரபடுத்தியாச்சுன்னு சொல்றீங்க அப்ப நீங்க எல்லாம் முடிவெடுக்கணும் உங்களோட அதிகாரத்தை முழுமையா எடுக்கணும் தடையால் உங்கள்ட்ட தந்தாச்சுன்னு சொல்றீங்க தடையால் சொன்னீங்க முழுமையா நீங்க அதுல எடுக்கணும் முடிவுகளை நீங்க பொறுப்பாளி அதெல்லாம் நாங்கள் தடங்கள் வருது சார் நாங்கள் பொறுப்புண்ட படிக்காது அப்படி சொன்னேன் நீங்க சொல்லணும் இது சனத்தின் காணிதான்ன்றத நீங்க சொல்லுங்க இவ பிடிச்சு வச்சு இவ ஒளிம்பி போகணும்ன்றத நீங்க சொல்லணும் இதுல நீங்க சொல்லத்தான் வேணும் இது சனத்தின் காணி சனத்தின் காணி இது எல்லாம் உறுதி இருக்கு பிரதேச சபை மிஸ் நீங்க வடிவா சொல்லணும் இது இவ ஒளிம்பி போகணும்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லுங்க நீங்க சரி அப்பயே நடந்த மீட்டிங்ல அவை கணிசமான அளவு உங்களால இந்த காணி பொதுமக்கள் இந்த காணி என்று உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு முடிஞ்சு எடுத்துனாங்க நாங்கள் பிறகு அதில் ஒரிஜினல் எடுத்து அதை கொண்டு போய் கொடுத்து பிறகு பதிவாளர் நாய திணைக்களத்தில் அதை உறுதிப்படுத்தி நாங்கள் எங்களால் எங்களோட சக்திக்கு உட்பட்ட வகையில் என்னென்ன செய்ய வேணுமோ அதை நாங்கள் முழுமையாக செய்ததன் அடிப்படையில் தான் நாங்கள் காணி அளக்கிறதுக்குரிய தீர்மானத்தை எடுத்துனாங்க. இன்றைக்கு கூட நாங்கள் அதை அளக்கிறதுக்கு முயற்சி எடுத்ததுன்னா பொதுமக்களோட காணியை பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும்ன்றதில் நாங்கள் எல்லாரும் கரிசனையாக இருக்கிறோம். இன்றைக்கு கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அதை நிறுத்த இல்லை நாகப்பட்டினத்துக்கு இப்போ நீங்கள் சொல்லுவீங்களே நாங்கள் ஒரு கிழமையில் சொல்லியிருந்தோம் நாங்கள் மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நாள் தாரணும். அப்போ நாங்கள் போய் விட்டதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுது நாங்கள் மேக்சிமம் அதுக்குரிய செயற்பாட்டை செய்து தருவோம்ன்ற உத்தரவாதம் நாங்கள் உங்களுக்கு தரோம். சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்றால் புத்தவியாரைக்கு உரிய காணி 20 பரப்பில் இருந்த 6 குடும்பத்தையும் எப்படி எழுப்பி நீங்கள் வெளியேற்றினீங்கள் அதே மாவட்ட செயலம் அதே மாவட்ட செயலம் இதுக்கே இருக்கிற வியாராதிபதி எழுப்பி கலைக்கிறதுக்கு எந்த பிரச்சனை நீங்கள் ஒரு நிர்வாக அதிகாரி கடிதம் கொடுக்காமல் ஒரு அலுவலை செய்ய முடியுமா? நாங்கள் நிர்வாக அதிகாரி சரி, அப்போ இதுதான் நிலைமை. நாங்கள் உங்களுக்கு எப்படியும் நாங்கள் உங்களோட பிரதேசங்கள் கூட தொடர்பு கொண்டு நாங்கள் அளக்கிறக்கூடிய நடவடிக்கை எடுப்போம். அதில் எந்த விதமான அடுத்த முறை எல்லாமே எழுத்து மூலமாக ஒரு அழகான முறையில் செய்யுங்க. இது உண்மையாக போய்க்காதுங்க. இது நீங்கள் வாய்மொழி மூலம் எங்களுக்கு வந்ததும் அந்தந்த பகுதிக்கு எழுத்து மூலம் போகாதது உங்களுக்கு எப்படி தடையாக இருந்ததோ இதில் இருக்கிற மற்றவைக்கு எழுத்து மூலம் போகாதுன்னு தான் நேற்று போய் கடைசியாக ஒரு மணி ஒரு முறைப்பாட்டின் மூலம் இது தடுக்கப்பட்டிருக்கா நாங்கள் பார்க்குறோம். இல்லை நாங்கள் நேற்று எங்கள்கிட்ட எழுத்து மூலம் ஒன்றுமே இல்லைன்னு அளக்கப்பார சொன்னது நீங்கள் சொன்னது மட்டும்தானே ஆவணம் இருக்கு. காணி உறுதி நிர்ணய திணைக்களம் எழுத்து மூலம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற காணி உறுதி நிர்ணய திணைக்களத்துக்கு எழுதியிருக்கு. காணியை அளவிடத்தில் எழுத்துல இருக்கு. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற காணி உறுதி நிர்ணய திணைக்களம் உடனடியாகவே அதை என்ன செய்திருக்குது சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கு. எழுத்துல அனுப்பியிருக்கேன். பிரதேச செயலாளர் ஆராட்ட காணின்ற விருது எழுத்துல எல்லாமே எழுத்து மூலம். இதே வேளையில் நான் நேற்றைய தினம் புத்த சாசன அமைச்சுக்கு இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படுகின்ற விஷயத்தை நாங்களே அரசாங்க நடைமுறையில் நாங்கள் எழுத்துல எல்லாம் அறிவிச்சிருக்கிறோம். இதோட சின்ன தடங்கள் அல்லது நீங்கள் சொல்ல போகிற இடையூறு ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே இதை நாங்கள் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி நாங்கள் உங்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி கிடையில அளக்கக்கூடிய முழுமையான ஒழுங்கு சேர உத்தரவாதம். முடிஞ்சா நீங்க இப்ப மூன்று அமைச்சர் மேல அந்த ஒரு குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு ஏதோ ஒரு சடங்கள் வந்திருக்கு. அதே போல அந்த குழுவோட நீங்க தெரிவிங்க அந்த 3 முக்கிய அமைச்சர் மேல் 2 பேர் புத்த சாசன அமைச்சர் நீதி அமைச்சர் 2 பேரும் கடத்தொழில் அமைச்சர் புத்த சாசன நீதி அமைச்சர் கடத்தொழில் அமைச்சருக்கு தெரியுமோ தெரியாதறியா வெளிநாடு போட்டார் வெளிநாள் நினைக்கிறேன். மற்ற 2 அமைச்சருக்கும் இவ்வளவு காலம் நடைமுறையில் இருந்தது மக்கள் கோரிக்கை ஏன்னா தொடர்ந்து வந்து அளந்து நாங்கள் வந்து போகிறோம் விட்டுட்டு வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் சகலருக்கும் தெரியும் காவல்துறையில இருந்து சகலருக்கும் தெரியும் இந்த மக்களின் காணி அங்கே பிடிச்சி ஒரு ஆள் கட்டடத்தை கட்டி போட்டு உட்கார்ந்துருக்கிறார் என்ற ஒரு பரிதாபமான நிலை எல்லாருக்கும் தெரியும். அப்போ விட்டுட்டு நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். விட்டுட்டு அளந்து போய்க்க கதைச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த விடயத்தை நான் நேற்று கடற்றொழில் அமைச்சர் வெளிநாட்டில் இருந்தாலும் நான் நேற்று அவரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிலைமைகளை இப்போ என்னென்ன நிலைமைகள் இருக்கின்ற விஷயத்தை நான் நேற்று இரவும் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறேன். அப்போ அவருக்கும் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் மே மாதம் 15ஆம் தேதி அளக்கிற விஷயம் அவருக்கும் அந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம்
தெரியும். நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். என்ன நாங்கள் உலகாலம் இன்றைக்கு மட்டும் நீங்கள் உலகாலம் அவரை இயலாமே ஒத்துக்கொள்ள வச்சிருக்கோம். பௌத்த சாசன அமைச்சர் நீதி அமைச்சர் எல்லாரையும் தாண்டி தான் சில நிகழ்வு ஒரு அமைச்சர் கதையை கேட்காம செய்ய மாட்டேன். இப்போ ஒரு சின்ன பிரச்சனை தானே. இப்போ இதை நீங்கள் எழுதிப்படுறதுக்கு வன் தேவையில்லை. எங்களுக்கு ஒரு வண்டி இதுல வந்து ஒரு மாவட்ட செயலாளருக்கு கணிசமான அதிகாரங்கள் இருக்கு. அரசாங்கம் தன்னுடைய அதிபராக மாவட்டத்துக்கு நியமிச்சுட்டு அதே அரசாங்கம் இன்றைக்கு எங்கட பார்வையில் சரியா இந்த மாவட்ட செயலாளரையும் உதாசீனம் செய்திருக்கிறதாயும் இதை பார்க்கலாம். இரண்டா இந்த யார் கூட்டம் முடிவெடுத்த யாரும் இல்லை. மாவட்ட செயலாளரை மக்களோட அனுப்பி என்ன ஒரு பரதரமான மாவட்ட செயலகத்தில் நடக்க போகிற டிசிசி மீட்டிங்கில் இது ஒரு முடிவாக எடுத்து நீங்கள் எடுக்கலாம். அவருக்கு அதிகாரம் இருக்கு. அதுக்கு முதலே அளக்கிறத இதுல இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறோம். மாவட்ட அதிபருக்கு முன்னால இந்த பிரச்சனை என்ற பெரும்பகுதி தீரும் வெளிப்படையாக வைக்கிறோம். இப்போ இந்த சட்டவிரோத கட்டடத்தை இடிக்கிறது அதுகளுக்கு எல்லாம் அப்பால சார் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் இங்கே இருக்கணுமென்ற அந்த பிடிவாதம் அரசு ஏதோ ஒரு மட்டத்திலேருந்து வருது இல்லை. அவர் விட்டுட்டு போனாலே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னால் இங்கே ஒரு காணி இருக்கு புத்த கோயிலுக்கு. அந்த கோயிலுக்குரிய உறுதி வச்சிருக்கிற நயனாதேவி வியாராதிபதி வந்து மக்களோடையோ அரசு அதிபரோடையோ சகல ஒத்துழைப்பையும் வழங்கணி கேட்க எந்த ஒரு ஆவணமும் மற்றொரு எங்கேயோ இருந்த ஒரு வியாராதிபதி தான் இருக்கணும்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் தொடர்கதையாகிறதுக்கும் மூல காரணகத்தான் அது. அவர் விட்டுட்டு போனாலும் இந்த பிரச்சனை நான் நினைக்கிறேன் 2 நாட்களில் உங்களோட தலைமையில் மிக இலகுவாக இரண்டால் அதைக்குரிய உறுதியும் வியாராதிபதியும் அங்கே சட்ட ரீதியாக இருக்கணும். மிக இலகுவாக தீர்க்கப்படும் என்றதை மக்கள் சொல்றதே காணியை உங்கள்கிட்ட பேரப்படுத்தினது பொய்யன்றதை நீங்களே நிரூபிச்சிருக்கீங்க. என்னண்டா இந்த முடிவு நீங்கள் எடுக்கலாம் போனபடியா உங்கள்கிட்ட பேரப்படுத்தல நாங்கள் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பாரப்படுத்தி கடையில் உங்களுக்கு சட்ட ரீதியாக பாரப்படுத்தி வளமையாக செய்கிற பிரச்சனை செய்து கையாளிச்சு வளமையான இது போல கையாளிச்சு எல்லா இடமும் இதுல வந்து ஒருவர் இந்த காணியை இருந்தபடியால் அது அந்த நிலம் விட இல்லை. அதை விடுறதுக்குரிய முயற்சி தான் இவ்வளவுன்றதும் எல்லாருக்கும் தெரியும். ஹைசைகோடி சூழ்நிலை போராண்ட கடிதம் உங்கள்ட்ட தந்துட்டு எல்லாம் உங்களோட பொறுப்பில் தந்துட்டு உங்களோட செயல்பாடு பத்தாது. உங்க 2 பேரும் செயல்பாடு பத்தாது. பிரதேச சபை ஒன்றும் செய்யல, செயலகமும் செய்யல. சனம் பாவம் அதான் பிரச்சனை. பிரதேச சபையும் செய்யல. பிரதேச சபை இல்ல அப்படி விளையாட பிரதேச சபைக்கு தெரியும் தானே இந்த காணி ஆட்டி என்று தெரியும் தானே. பிரதேச சபை பிரதேச செயலம் ஏன் செய்யல? இல்ல கொழும்புல நடந்த கூட்டத்துல நான் போனது மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக போனேன். நான் போய் அங்க உங்களுடைய காணி உங்களுக்கு விட வேணும்ன்றதுல நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இருந்தாங்க. அதில் கடற்தொழில் அமைச்சரும் அந்த விஷயத்தில் உறுதிப்பாடாக இருந்தார். அப்போ நாங்கள் அளக்க வழி கிடைக்கல. நாங்கள் முதலாவது வச்ச கோரிக்கையை இந்த முறை காணி அளக்கிறதாக இருந்தால் காணி சொந்தக்காரர்களை உள்ளுக்கு வச்சு அவர்கள் இல்லை காணி கோரிக்கையை முன் வச்சுதான் நாங்கள் இன்றைக்கு இந்த முயற்சி எடுத்துருக்கோம். உங்களோட காணி சொந்தக்காரர் இல்லாமல் சர்வே டிபார்ட்மெண்ட் அளக்க முடியாது தானே. பிள்ளையான இந்த பிரதேசங்களை சொல்லக்கூடாது. விட்டா தானே எப்போ நாங்கள் அந்த டேட் கொடுத்தனாங்க அது கூட்டம் வச்சுனாங்க கச்சேரியில் கூட்டம் போச்சுனாங்க கச்சேரியில் கூட்டம் தையட்டி திசவிகாரனுடைய காணி அளவீடு தொடர்பாக இன்றைய தினம் இந்த அளவீடு மேற்கொள்வதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த 11ஆம் தேதி சனிக்கிழமை இந்த தையட்டி விகாரைக்குரிய விகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளர்களை மாவட்ட செயலகத்தில் அழைத்து கௌரவ கடற்றொழில் அமைச்சருடைய தலைமையிலே நாங்கள் கலந்துரையாடல் நடத்தியிருந்தோம். அந்த கலந்துரையாடலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இன்றைய தினம் இந்த காணிகளை அளவீடு செய்வதாக நடவடிக்கை எடுத்திருந்தோம். இதற்கு முன்னதாக இந்த காணி அளவீடு தொடர்பாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம் கொழும்பு தலைமையகம் அந்த
தங்களுடைய கடிதத்தினை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணி உரித்து நிர்ணய திணைக்களத்திற்கு அனுப்பியிருந்தது. இந்த காணி தொடர்பான அளவீட்டு நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு அதற்கிணங்க காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை முன்வைத்திருந்தது இந்த காணிகளை அளவீடு செய்வதற்குரிய. ஆகவே அதன் பிரகாரம் பிரதேச செயலாளர் இந்த காணிக்குரிய பொதுமக்களுடைய விவரங்களை நில அளவை திணைக்களத்துக்கு அனுப்பியதன் பிரகாரம் இன்று இந்த காணிகளை அளவீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றைய தினம் காலையிலே புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளரோடு தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையிட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த காணியை அளவீடு செய்கின்ற போது அனைத்து திணைக்களங்களும் ஒருங்கிணைந்த வகையிலே இதனை மேற்கொள்வது பொருத்தமானது என்றதன் அடிப்படையிலே தாங்கள் மே மாதம் 2 வாரங்களுக்குள்ளே 15ஆம் தேதிக்குள்ளே அதற்குரிய ஒரு பொருத்தமான திகதியை தந்து அனைத்து தரப்பினரும் நில அளவை திணைக்களம் மற்றும் காணி உரித்து திணைக்களத்தினுடைய தலைமை அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைந்த வகையிலே மீள இந்த காணியினை அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளவாக எனக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயத்தினை இந்த தையிட்டு திசைவிகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமைகளுக்கு என்று தெளிவுபடுத்தியிருக்கணும். ஆகவே அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் எங்களால் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. நீங்கள் வந்து அரசாங்க திணைக்களங்கள் பௌத்த சாசன அமைச்சு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிற இதே வேளையில் இன்றைக்கு இந்த காணி அளவீட்டுக்கு எதிராக பிக்குவர்கள் பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து அது போலீஸ் அவர் தானே முறைப்பாடு செய்திருக்கின்றபடியால் அவர்கிட்ட அதை கேட்கலாம் பொருத்தமாக இருக்கும். குழுவில் அவரும் இருக்கிற நிலையில் வந்து அவர் இப்படி ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார். அது சம்பந்தமான கட்டுப்பாட்டு முடிவுகளுக்கு அவர் முறைப்பாடு செய்த பற்றி எங்களுக்கு தெரியாது. அவர் முறைப்பாடு செய்திருந்தால் அதை நீங்கள் அவர்கிட்டயோ அல்லது போலீஸ் நிலையத்திலேயோ கேட்டுக்கொண்டால் அந்த விவரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். முறைப்பாடு செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டு நேற்று அவர் முறைப்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து இன்றைக்கு நீங்கள் சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தை போய்க்குள்ள அவர் போலீஸில் முறைப்பாடு செய்கிறது. நாங்கள் வந்தது புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளருடைய அறிவுறுத்தலை நாங்கள் அவர்கிட்ட கேட்டு அவருடைய அடிப்படையில் இதை மீள அளக்கிறதுக்குரிய ஏற்பாட்டோடு தான் நாங்கள் இன்றைக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம். நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்வோம். கட்டுப்படாத அந்த பௌத்தவிக்கு இப்போ வந்து கட்டுப்படாமல் பொலிசுக்கு போகிற இடத்துல தொடர்ந்துமே அவரை நீங்கள் கூப்பிட்டு வச்சுக்கொண்டு புத்த சாசனம் அந்த குழுவில் அது குழு தானே தீர்மானிக்கணும். நாங்களும் குழுவின் ஒரு அங்கத்தவர். அந்த குழுவை நீங்கள் நம்புறீங்க தொடர்ந்து? நாங்கள் அந்த குழுவில் இருக்கிறபடியால் நாங்கள் அந்த குழுவை நம்பித்தான் செயற்படுறோம். அந்த குழுவின் செயற்பாடுகளில் நம்பிக்கை இருக்கிறபடியாக தான் நாங்கள் அதையும் முன்னெடுக்கிறோம். நாங்கள் அடுத்த ஒரு குழுவை கூட்ட சொல்லின கோரிக்கையும் நாங்கள் அமைச்சுக்கு முன்வைக்க இருக்கிறோம். நான் மதி இந்த திஸ்ஸவியார் என்று அழைக்கப்படுற இந்த கட்டடத்தையும் கட்டப்பட்டிருக்கிற இடத்தின் காணி உரிமையாளர்கள் ஒருவர் இன்றைக்கு எங்களுக்கு ஜிஏஆல டிஎஸ் மூலம் தாங்கள் இந்த அபகரிக்கப்பட்ட காணி சம்பந்தமாக அரச உயர் மட்டத்தில் நீதி அமைச்சர், புத்த சாசன அமைச்சர், கடத்தொழில் அமைச்சர், பிரதேச செயலாளர், மக்களின் சார்பாக காணிகள் இழந்தவர் சார்பாக பிரதேச செயலாளரும் அரசாங்க அதிபரும் உள்ளடக்கப்பட்டு ஒரு கமிட்டி 3-4 தரம் கூடியிருக்கணும். அந்த எந்த ஒரு இதுலேயுமே காணி இழந்தவர் சார்பாக யாருமே போகையில்லை. அதுக்கு அரசாங்க அதிபர் வந்து காணி இழந்தவர் சார்பாக தாங்கள் தான் போகிறோம் என்று சொன்னவர். ஆனால் அந்த காணியை கவலைகரம் செய்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த விகாராதிபதி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்த காணிகளை மக்களின் காணி மக்களுக்கு என்ற இந்த ஏகேடி அரசின் கொள்கைக்கு அமைய மக்களுக்கு கையளிக்கிறதுக்காக முடிவெடுக்கப்பட்டிருக்கண்டும். அந்த மக்களுக்கு கையளிக்கப்படுகிறதுக்கு காணிகளை அடையாளப்படுத்தணும். 17 பேரோ அதுக்கு மேற்பட்டவர்களோ, நாங்கள் 17 பேர் என்ற ஆவணங்கள் கையளிச்சிருக்கிறோம். அந்த 17 பேரும் மேலதிகமாக யாரும் இருந்தால் வாங்கோ உங்களோட காணியை மக்களுக்கு கையளிக்கிறதுக்கு காணிகளை அடையாளப்படுத்தணும். அது நில அளவு திணைக்களத்தின் ஊடாகத்தான் இயலும். அதுக்கு நில அளவு திலக்கணத்தினோட வந்து காணி அளவீடு செய்கிறதுக்கு இன்றைக்கு வாங்கன்றதான் எங்களை கூப்பிட்டுருந்தவன். அதுக்கு நாங்கள் முதல் போய் அரசாங்க அதிபர்கிட்ட சில கோரிக்கைகளை முன் வச்சினாங்க. அரசாங்க அதிபர் எல்லாமே எதுவுமே ஒன்றும் எழுத்து மூலம் இல்லாமல் வாய்மொழி மூலம் எங்களை நம்பி நீங்கள் வரலாம், நாங்கள் உங்களோட காணிகளை விடுவித்து தருவோம், விடுவிப்பதுக்காக மட்டும்தான் அளக்கிறோம், சுவீகரிக்கிற நோக்கம் எதுவுமே இல்லை. மற்றது இதில் சுவீகரிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச சட்டவியலின்படியும் எங்களுக்கு ஆலோசனை கூறின சட்டத்தரங்களின்படியும் மதஸ்தலங்களுக்கென்று சுவீகரிக்க சட்ட ஏற்பாடுகள் இல்லை. முன்னுக்கு வரலாற்றிலையும் எந்த ஒரு பதிவுகளும் இல்லை மதஸ்தலங்களுக்கு சுவீகரித்து. அப்போ இருக்கிறது மதஸ்தலம் என்று சொல்லிக்கிறோம். எங்களுக்கு அது கட்டிடம் அந்த மதஸ்தலத்துக்காண்டி சுவீகரிக்கிற சட்ட ஏற்பாடுகள் இல்லாதபடியால் நாங்கள் ஓகே அரசாங்க அதிபரை நம்பி இந்த அளக்கிற இடத்துக்கு வந்த நாங்கள். ஆனால் நேற்று ராவோட ராவா சில ஏற்பாடுகள் அந்த 3 அமைச்சர் மேலையும்
அரசாங்க அதிபரையும் தாண்டி சில ஏற்பாடுகள் அதுக்கு ஒவ்வொரு காரணம் எதுவுமே எழுத்து மூலம் எங்களுக்கு கையளிக்கப்படவில்லை. வாய்மொழி மூலம் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இன்றும் அளவை தடப்பட்டிருக்கிறது. எங்கள் காணிகளை நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்காகவும் அது விடுவிக்கப்படுகிறதுக்காண்டியும் அன்று அழைக்கப்பட்ட நாங்கள் இன்றும் அது ஒரு தனி மனிதனால் இப்போ நாங்கள் எத்தனையோ தரம் இதுக்கு முறைப்பாடு செய்ய காவல்துறையிட்ட போனால் முறைப்பாடு எடுக்கிற நிலையில் அவை இல்லை. ஆனால் நேற்று ராவு எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் ஒரு ஆளுடைய முறைப்பாடு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பதிவு செய்யப்பட்டு அதை மூல காரணமாக நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம். வேறு பல காரணங்கள் அங்கே இருக்கிறதாகவும் அவர்கள் தகவல் சொல்கிறார்கள். இன்று அளவு முழுமையாக தான் நிப்பாட்டப்பட்டு மே 15க்குள்ளே மீண்டும் அளவிடப்படும் என்று இன்றைக்கு அரசாங்க அதிபரால் எங்களுக்கு ஒரு வாய்மொழி மூல உத்தரவாதம் தரப்பட்டிருக்கு. ஆனால் மீன்பிடி அமைச்சர் ஜாழ் மாவட்டத்துக்கு கண்டு விசேஷமாக இருக்கிற அமைச்சர் சந்திரசேகரன் ஒரு மாதத்துக்குள்ளேயோ 2 கிழமைகள் அளந்து மிக குறுகிய காலத்துக்குள்ள உங்களுக்கு காணிகள் விடுபடும். இப்போ அளந்து கொண்டு போய்க்க எங்களோட நிலைகள் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்ல இல்லை. பீகாரைக்குள்ள எங்கட ஒரு நிலை போயிருந்தால் பீகாரை என்று சொல்கிற அந்த கட்டடத்துக்குள்ள அந்த கோபுரத்துக்குள்ள எங்கட ஒரு நிலை போயிருந்தால் அதுக்கு என்ன செய்வீங்கள் அண்டா அதில் ஒரு கல்லை வச்சுட்டு போவோம். கல்லை வச்சுட்டு போட்டு அப்புறம் என்ன நாங்கள் எடுக்கிறது அந்த நிலப்பாடு ஒன்றுக்குமே பல கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் அதுக்கும் பதில் இல்லாமல் செய்திருக்கணும். இதில் வெளிப்படையான இன்னொரு இது இன்றைக்கு எங்கேயுமே அதிபர் பாதுகாப்பு வலயம் வடகிழக்கில் சகல மாவட்டங்கள்லேயும் இருந்தது. எல்லாமே மாவட்ட செயலாளர் ஊடாக மக்கள்கிட்ட படிப்படியாக கையளிக்கப்பட்டது ஒவ்வொரு அரசாங்கத்தினாலேயும் யுத்தம் முடிஞ்சா பிறகு அப்படி கையளிக்கப்பட்டு எந்த சந்தர்ப்பத்திலையுமே அரசாங்க நில அளவையாளர்களால் அளக்கப்பட்டு கையளிக்கப்படவில்லை. அந்த அவங்களுடைய வேலியில் பின்னகர்த்தி இடங்கள் விடப்பட்டு மக்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அளவீடுகள் செய்தவை. ஆனால் இதில் எங்களோட அரசாங்க அதிபரும் சொல்கிறார் தன்னிட்ட கையளிக்கப்பட்டது. இப்போ அது பாதுகாப்பு விலையும் இல்லை. அப்போ இந்த வேலிக்குள்ளே இருக்கிறது யார்? வேலிக்குள்ளே சிவிலோட நீங்கள் படம் எல்லாம் எடுத்தனீங்க. இது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் எங்களோட காணிகள் ஒரு ஆள் கையகப்படுத்தி வச்சுருக்காது. ஒரு ஆள் ஒரு குடும்பம் கையகப்படுத்தி வச்சுருக்கு. அது பாதுகாப்பு வலயத்திலேருந்து கையளிக்கப்பட்டுட்டுது. அப்போ இதை மாத்திரம் ஏன் அரசு திணைக்களத்தில் வச்சு அளக்கணுமென்று கேட்கணுமென்றதுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே அதுக்கான விடையை காண முடிய இல்லை. ஆனால் அப்படி தான் அளக்கணும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கணும். அப்போ அதுக்கு தடையும் எங்கேன்றதை உடவையாளர் உங்களுக்கு வடிவாக தெரியும். வடிவாக அதை வெளிப்படுத்தும் சமூகத்துக்கு எல்லா மட்டத்திலையும் அதை சொல்லுங்க. நாங்கள் அளக்க ரெடி. ஆனால் அதுக்கும் தடைப்பட்டிருக்கு. எல்லாரும் வந்திருக்கிறோம். 92 வயதுலேருந்து 89 வயது 79 வயது அம்மா எல்லாம் வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் இதுக்கு காணி இருக்குது. இது முழுக்க மக்களின் காணி. அது 17 21 25 சில பேர் வராமல் இருக்கலாம். 30 வருஷம் 35 வருஷம் இடம்பெயர்வுக்கு வந்திருக்கிறோம். இதில் பௌத்த விகாரை கண்ட காணி வெளியில் இருக்குது தனிங்க. அதுக்கும் இதில் இப்போ இவர்கள் கையகப்படுத்தியிருக்கிற காணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது மக்களுடைய காணி. மீண்டும் அடுத்த மே 15 வரை கால அவகாசம் தந்திருக்கணும். நாங்கள் அவையிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். வளமையாக இவ்வளோ செய்தது போல் நீங்கள் இதை காணியை விடுவீங்கோ. நாங்கள் எங்கட சேவையரை வச்சு அளந்து கொண்டு போகிறோம். எங்கட எல்லா பிரச்சனையோ சொரியல் பிரச்சனையோ அது நாங்கள் பார்க்குறோம், அளந்து கொண்டு போகிறோம். நடுவில் இருக்கிறதுக்கு அந்த நேரம் நீங்கள் தீர்மானத்தை சொல்லுங்க. காணியை விடுவிச்சுட்டு அழகன்றதான் எங்கட கோரிக்கை. இந்த நிமிஷம் அதான் எங்கட கோரிக்கை. நீ இருந்து அடுத்த மே 15 தான் பார்க்கணும் என்ன செய்யணும் என்று. அரசாங்க அதிபரும் 3 அமைச்சர்மார்கள் அதிகாரம் ஒரு சில தனி மனிதர்களால் இன்றைக்கு நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது தான் நான் விளங்கி கொண்டது. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கு 17ஆம் தேதி 11ஆம் தேதி இந்த மாவட்ட செயலகத்தில் மிகவும் அவசரமாக முதல் நாள் பின்னேரம் எங்களுக்கு தகவல் தந்து இந்த காணிகள் நில அளவை செய்யப்பட வேண்டும் எனவும் செய்யப்பட்ட பின்னர் உங்களுக்கு இந்த காணிகள் விடுவிக்க மிகவும் ஆவலாக இருக்கிறோம் என்று கூறி எங்களுக்கு கூட்டத்துக்கு அழைச்சு சந்திரசேகரால் வாய்மொழி மூலம் நிறைய உறுதிப்பாடுகள் எங்களுக்கு தரப்படுறது. இதை சுவீகரிக்க மாட்டோம், வேறு எந்த தேவைக்கும் இல்லை, கம்பன்சேஷனுக்கு போக மாட்டோம், நெகோசியேஷனுக்கு போக மாட்டோம், ஒன்றுக்குமே போக மாட்டோம். ஆனால் உங்களை காணி விடுறதுக்கு தான் நாங்கள் அளக்கிறோம்னு சொல்லி அப்போ நாங்கள் 2-3 விஷயம் கொடுத்தாங்க. என் மற்ற காணிகள் ஒன்றும் அளக்கையில் இதை மட்டும் அளந்து விடுவிக்கிறீங்க இல்லை, இது ஆமிட்டு இருந்து தன் கையில் வந்துட்டு நீ தாங்க ரிலீஸ் பண்ணி எல்லா உயர் பாதுகாப்பு வேலையும் ஆமி நேரடியாக எங்களோட கையில் தந்துட்டு போகிறே இல்லை. டிஎஸ்கிட்ட விடுவிச்சு டிஎஸ் தான் எங்களுக்கு விடுவிக்கிறது. அவள் எங்களுக்கு சுத்தமாக கதைகள் கணக்க சொன்னவே எங்களுக்கு ஓடி பிடிக்கிறதுக்கு கூடிய நேரம் கூட தராமல் இன்றைக்கு அளவீடு செய்ய போட்டிருந்தேன். அதுக்கே நாங்கள் இரவு பகலாக அலைஞ்சு நிறைய சட்டத்திறனிகளின் அறிவுரைகள் எடுத்த மட்டத்தில் இது அளவீடு செய்யாமலே விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள காணி. ஆனால் இவர்கள் இதை மினக்கடுத்தி தடுத்து அளவீடு அப்படி இப்படி செய்கிறதுக்கு ஒரு காரணம் அங்கே இருக்கிற அந்த ஒற்றை மனிதன்
இதுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டிருக்கிறதா ஒரு மிகப்பெரிய அந்த காவி ஊட தரித்து இந்த நிலத்துக்கும் பேராசைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஒற்றை மனிதன் வந்து தனி ஒரு ஆளாக இருந்து இவ்வளவு பெரிய ஆட்டி படைக்கிறாரு, இவ்வளவு SLAS ஆஃபீஸர்ஸ், அரசு அதிகாரிகள், அமைச்சரகம் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறாருன்றதான் உண்மை. ஆனால் அவர்கள் அந்த பிக்குக்கு கூட காட் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு வந்து சொல்கிற விஷயம், நாங்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு பிறகு 2-3 விஷயம் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும், எழுத்து மூலம் தர வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை கடிதம் வச்சிருந்தாங்க. அன்றைக்கு 11ஆம் தேதி இந்த கச்சேரியில் நடந்த மீட்டிங்குக்குரிய மினிட்ஸ் கூட்ட அறிக்கை நாங்களும் ஒரு பங்குதாரர் என்ற ரீதியில் எங்களுக்கு அந்த அறிக்கை கட்டாயம் தர வேணும் என்று கேட்டிருந்தாங்க. அது தரையில்லை. மற்ற இது வந்து சுவீகரிப்புக்கோ வேறு எந்த நோக்கத்துக்குமோ இல்லை, தனி அந்த காணி விடுவிப்பதற்காகத்தான் அளக்கிறோம், கட்டாயம் அளக்கத்தான் வேணும் என்ற ஒரு பட்சத்தில் அப்படி ஒரு எங்களுக்கு உறுதிப்பாடு நீங்கள் எழுத்து மூலம் அரசு இலச்சினம் பதித்த ஒரு லெட்டர் ஹெட்டில் தர வேணும் என்று கேட்டிருந்தாங்க. தரையில் இன்றைக்கு வந்து அதே ஒரு காரணமாக வந்து மாவட்ட செயலர் சொல்கிறார், நீங்கள் 2-3 உறுதிப்பாடுகள் கேட்டிருந்தீங்க, அதை வழங்குறது தான் மே 15க்குள்ளே அவ்வளோ காலம் டைம் கேட்கணுமெண்டு. அப்போ நீங்கள் வாயால் அவ்வளோ உறுதியும் எங்களுக்கு தந்திருந்தீங்க, அதை எழுத்து மூலம் தர சொல்ல அந்த மினிட்ஸை கூட எங்கள்கிட்ட மறைச்சிட்டீங்க தர்றதுக்கு. ஏன்னா நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆதாரத்தை காட்டிடக்கூடாதுன்னு அந்த மினிட்ஸை எங்களுக்கு தர பயப்படுறீங்க, தராமல் மறைச்சு வாயால் சொன்ன காரணத்தை வச்சு எங்களை இந்த காணியை அளவிட பண்ணி போட்டு அப்புறம் வாயால் 2024 ஆண்டு வாயால் சொல்லி தடுக்கப்பட்ட விஷயம் இன்றைக்கு மக்கள் தடுத்துன்னு சொல்லி மாவட்ட செயலர் வந்து கதை சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி இந்த விஷயம் கூட அளந்து முடியாது சுவீகரிக்கப்பட நாங்கள் சொன்னாங்களானே, நீங்கள் கேட்க இல்லையோ, நீங்கள் அப்படின்னு எங்கள்கிட்ட அப்போவே எழுத்து மூலம் கேட்டுருக்கலாம் தான் ஒரு வடை சொல்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி எங்களுக்கு ஒன்றுமே தராமல் அளக்க வந்தவே தெய்வாதீனமாக அது காப்பாற்றப்பட்டிருக்கிறது நான் கருதுகிறேன். ஆனால் நாங்கள் வாய்மொழி மூலம் கேட்டது எழுத்து மொழி மூலம் தர சொல்லி கேட்க அவைக்கு ஒரு மாத டைம் தேவைப்படுதாண்டா அவை யோசிக்கிறான். பட் நாங்கள் ஏமாத்த வலுக்கிட்ட நாங்கள் இப்போ எழுத்து மூலம் தர கேட்குறான். இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம், வேறு என்ன வழியில் அவன் அந்த ஒரு மாதத்துக்கு அவன் நிறைய லோயர்ஸை போட்டு அவன் யோசிக்கலாம், வேறு என்ன வழியில் இந்த காணியை சுவீகரிக்கலாம்னு அவன் யோசிக்கிறதுக்கு எடுக்கிற டைமாக தான் நான் யோசிச்சுக்கலாம். உன்னில் ஒரு நேர்மையும் இல்லாடி நீ பிக்குவட்டு ஆவணம் இல்லாடி எழுப்பிக்கலை எங்கட காணியை விடு. அது இன்றைக்கு நாங்கள் மாவட்ட செயலர்கிட்ட அழுத்தம் திருத்தமாக வச்ச கோரிக்கை நாங்கள் சந்தர்ப்பம் தந்து பார்த்தோம். நீங்கள் அதில் கூட எங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி தான் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் சந்தேகம் வர மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறீங்க. அவங்களும் 100% சந்தேகமாக தான் இருக்குது. மேக்ஸிமம் எங்களுக்காண்டி போய் நீங்கள் கதையுங்க, அளக்காமல் அந்த காணி விடுவிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் சட்ட ரீதியாக கதைச்சு ஆர்கியூ பண்ணி அந்த காணியை அளக்காமல் எங்களுக்கு விடுவிக்கணும் என்று தான் நாங்கள் அந்த மாவட்ட செயலர்கிட்ட வந்து கோரிக்கை விடுத்திருக்கோம். நன்றி.